இப்போ தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஏன்னா நமக்கு நடக்கல. ஏன்னா பக்கத்து ஊர்ல நடந்துச்சு. ஏன்னா இதே மாரி தான் நமக்கு தேவையில்ல. நமக்கு என்ன? நமக்குன்னு வரும்போது தானே தெரியும். பக்கத்து ஊர்ல, பக்கத்து நாட்டுல நடக்குது. இன்னொரு நாட்டுல பசியில பல பேர் சாவறோம். தேவையில்ல. ஏன்னா நம்ம நாட்டுல அது நடக்கல. என்னைக்கு நமக்குன்னு ஏதாவது இறங்கி நம்ம போராடுறோமோ, அன்னைக்கு தாங்க இப்போ இதுக்கான போராட்டம் நம்ம இறங்கணும்னா, கண்டிப்பா இந்த கேஸை நம்ம இது பண்ணலாங்க. 100க்கும் மேற்பட்ட பொண்ணுங்க. இது பாதி ஸ்கூல் பிள்ளைங்கன்னு சொல்லப்படுதுங்க. மனசாட்சி இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஏதாவது இந்த கேஸில் வந்து கண்டிப்பாக ஏதாவது நடவடிக்கை எடுத்தே ஆகணுங்க. நமக்கு எப்படிங்க இப்போ இந்த ஹீரோயின் யாராவது லிங்க் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ண முடிச்சா கேட்போம். இதை ஷேர் பண்ண நம்மளுக்கு தோணாதுங்க. அவ்வளோதாங்க. நம்ம எதையோ ஷேர் பண்ணுவோம். ஏதாவது காமெடி ரீல்ஸ் இதெல்லாம் ஒரு 10 ஷேர் பண்ணுவோம். 10 ஆயிரக்கணக்கு ஒரு ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இதை ஒரு நல்ல விஷயத்துக்கானே எதையுமே ஷேர் பண்ண மாட்டோம். ஏன்னா அதான் நம்ம. அதாங்க நான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன். மாட்டுக்கு போராட தெரிஞ்ச நம்ம மனுஷனுக்கு ஒரு காலமும் போராட மாட்டோங்க. நிறையா போராட்டம்லாம் பண்ணி அதுக்கான ஜஸ்டிஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கிது. ஆனால் ஒரு சில விஷயத்தை கண்டுக்க கூட மாட்டோங்க. ஏன்னா நம்ம நாட்டில் நடக்கல, நம்ம இதில் நடக்கல, நம்ம ஊரில் நடக்கலன்னு நம்ம விட்டுருக்கோங்க. அந்த ஊரில் நடந்தாலும் அவங்க மட்டும் தான் போராடுறாங்க. ஏங்க அவங்களுக்கு நம்ம போராட விட்டாங்க. தெரிஞ்சு 100 பொண்ணுங்க, தெரியாமல் எத்தனை பிள்ளைங்க சொல்லுங்கள். இன்னும் எவ்வளோ கேஸு அது